இங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஒரு குள்ள கத்திரிக்காய் என்ன பண்றானா சடனா அவரோட கண்ணை பிடிச்சி கையில இருக்க ஏதோ ஒரு விதமான ஐ டிராப்பை அவரோட கண்ணுல ஊத்துறான். இவரோ பயந்து போயிட்டு டே யாரா நீ என்னடா ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் வந்துட்டு எல்லாத்தையும் ஊத்தி விட்டு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிறான். டே யாரா நீ என்னத்தரா ஊத்தி விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா இப்ப இவரு கண்ணு நல்லா தெரியுது. என்னடா இது எனக்கு கண்ணு தெரியுது, வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியானவர் உடனே அந்த சந்தோஷமான மேட்டர் ஒய்ஃப்ட சொல்லலாம். எங்கடா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இங்கதான் ஒரு ஷாக்கு. அது என்ன அப்படின்னா இவரோட ஒய்ஃப் இவரோட சொந்த தம்பியோட ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த ஒரு ஷாக் ஆயிட்டு அடி பாவி எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு என் தம்பி பக்கம் சாஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆக அப்ப அவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட வராங்க. அவங்கள பார்த்தவரு சரி சரி நம்ம கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இவர் பழையபடியே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்ப வந்த ஒய்ஃப் வந்துட்டு சாரிங்க ரெஸ்ட் ரூம் போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரெகுலரா கூட்டு போற ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக கூட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்தவ என்ன பண்ணா டாக்டர்கிட்ட கட்டுக்கட்டா காசு எடுத்து வச்சு இங்க பாருங்க டாக்டர் வழக்கம் போல சொல்றதுதான் என் புருஷனுக்கு கண்ணு தெரியக்கூடாது, என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப அந்த டாக்டரோ இங்க பாருமா நீ எனக்கு வேணா கட்டுக்கட்டா காசு கொடுத்துட்டு இருக்கலாம், ஆனா உன்னோட புருஷனோட கண்ணு வந்துட்டு டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு, அவனுக்கு ஒரு நாள் கண்டிப்பா கண்ணு தெரியதான் போகுது அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதுக்கு தானே உனக்கு வார வாரம் காசு கொடுத்துட்டு இருக்கேன், ஏதாவது மருந்து எடுத்து ஊத்தி அவன் கண்ணு போற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காசு எடுத்து கொடுக்க இவ்வளவு காசை பார்த்த டாக்டரோ சரிமா நான் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்ட ஒரு டைம் எக்ஸாமின் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்ல சரி பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்ப இந்த டைம் செக் பண்ணி பார்த்த இந்த டாக்டரோ மிரண்டு போயிட்டு வாவ் வாட் அ மெடிக்கல் மிராக்கல்ங்க, என்னங்க உங்க கண்ணு நார்மலா இருக்கு, இப்போ உங்களுக்கு கண்ணு நல்லாவே தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் நல்லா தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது சரி உடனே இந்த மேட்டர் உன் ஒய்ஃப்ட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகும்போது டாக்டர் ஒரு நிமிஷம் இந்த மேட்டர் என் ஒய்ஃப்க்கு தெரியவானா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஏன்பா அப்படின்னு மாதிரி கேட்க அதுவா அதுக்கு முன்னாடி நான் சில பல வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு போது எது சில பல வேலைகளா என்னப்பா சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் ஸ்கர்ட் நான் விலைக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்க போய் விலைக்கு பார்த்தா வழக்கம் போல ஒய்ஃப் வந்துட்டு தம்பியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எப்பா என்னப்பா நடக்குது வெளியே, எவன்ப்பா அது உன் ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுவா டாக்டர் அவன் என் தம்பி தான், சரி நான் சொல்றதை மட்டும் அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த டாக்டர் சாரிமா உன்னோட ஹஸ்பண்டோட கண்டிஷன் ரொம்பவே வஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவர் கண்ணு தெரிய போறது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஒய்ஃப் வந்துட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அட விடுமா என்ன எழுதிருக்கோ அதமா நடக்கும் அப்படின்னு போது ஏங்க நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்க இருக்குங்க நானும் உங்க தம்பியை உன்னை பாத்துக்கிறோங்க அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லிட்டு நேரா அவரை வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டு வந்தவன் என்ன பண்றானா அன்னைக்கு நைட்டு அவரோட தம்பியோட சேர்ந்து பெட்ல அப்படி இப்படி இருக்கா. இதை வந்துட்டு இவர் பார்த்துட்டு அடி பாவி என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது அப்ப அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா டார்லிங் எப்படி என்னோட ஹஸ்பண்டுக்கு நிரந்தரமா கண்டு போச்சு, நாளைக்கே லாயரை வர வச்சு நான் கேட்டுக்கிட்ட மாதிரி நாளைக்கே அவனோட சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருவான். அப்படி எழுதி வச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அவனை கூட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் நேச்சர்ல சேர்த்து விட்டுருவேன், அதுக்கப்புறம் இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா.